பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம காயகற்பம் தொடரினுடைய பல்வேறு பகுதிகள், அதை பத்தின ஒரு அறிமுகம், பொது கற்பம், சிறப்பு கற்பம், இதை பத்தியெல்லாம் பார்த்தோம். இந்த பிரிவில் நம்ம பார்க்க போறது பஞ்சகற்ப விதி. எல்லாருக்கும் சொன்னீங்க, காமனா ஒரு பப்ளிக்கா நாங்க ஒரு கற்ப முறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பஞ்சகற்ப விதியை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பஞ்சகற்ப விதி மாதத்திற்கு ஒரு முறை இயல்பா இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தலாம். ஏதேனும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ், காலாஞ்சக படையினாலேயோ இல்லைன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இந்த பஞ்சகற்ப விதியை முறைப்படி பயன்படுத்துவதன் மூலமாக அந்த நோய் தாக்கத்தினுடைய தன்மையும் ரிலாப்ஸ் ஆகிற அந்த டியூரேஷனும் நல்லா குறையும். இதை ஒரு சித்த மருத்துவரா நாங்க எங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிஸ்ல யூஸ் பண்றோம். பஞ்சகற்ப விதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம கடுக்காய் தோல், நெல்லிப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாமே சேர்ந்த ஒரு 5 விதமான மூலிகை சரக்குகள் சேர்ந்த ஒரு பொடி. இது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சித்த மருத்துவ கடைகள்ல கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பொடியை ஒரு 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து அதை முடிந்தால் பசும்பால்ல போட்டு ஒரு அடுப்புல வச்சு மிதமான தேயில கலந்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை ஆற வச்சு தலையில தேய்ச்சி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இள வெந்நீர்ல முடிந்த அளவுக்கு சீக்காய் மாதிரி போட்டு குளிச்சா நல்லது. இல்லைன்னா இள வெந்நீர்ல குளிக்கும் போது உங்களுக்கு உடம்பு, அதாவது ஒரு எண்ணெய் குளியல் எப்படி உடம்ப ரெஜுவினேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த பஞ்சகற்ப குளியல் சூரணம் போட்டு நீங்க குளிக்கும் போது உங்கள் உடம்பு ரெஜுவினேட் ஆகும். இதை நீங்க மாதத்திற்கு ஒரு முறை ரொட்டீனா பயன்படுத்தலாம். சொரியாசிஸ் அல்லது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளாக, இதனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளாக இருந்தால் நீங்க மாதத்திற்கு 2 முறை பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்துற அன்னைக்கு பகல் உறக்கம் வேண்டாம், அன்னைக்கு நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் வேண்டாம், ரொம்ப காரமான உணவுகள் வேண்டாம், பகல்ல வெயில்ல அலையாதீங்க. ஸோ இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கற்ப முறைகள்ல இந்த பஞ்சகற்ப விதியை நீங்க முறைப்படி பயன்படுத்தி சித்த மருத்துவத்தினுடைய நன்மையை இது பண்ணிக்கலாம். இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காயகற்பம் அப்படிங்கிற அதை பத்தின ஒரு முழுமையான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. காயகற்பம் அப்படின்னா ஏதோ ஒரு சிட்டுக்குருவி லேகியம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு நம்பிக்கைகள் இருக்கு. அதை முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாமல் காயகற்பம்ங்கிறது இதுதான், அதை முறைப்படி பயன்படுத்தணும், மருத்துவரினுடைய அட்வைஸ் படி தான் அதை பயன்படுத்தணும். அதை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அப்படிங்கிற நச்சுத்தன்மையை எப்படி வெளியேற்றலாம், நம்மளுடைய உடம்பை எப்படி வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்பு தான் இந்த காயகற்பத்தை பத்தின பதிவுகள். இந்த பதிவுகள்ல ஒருவேளை இடையில் நீங்கள் பார்க்கிறதாக இருந்தா முறையான அறிமுகம் பத்தின ஒரு பதிவு போட்டிருக்கோம். அது இல்லாம பொது கற்பம், சிறப்பு கற்பம் எல்லாத்தையும் பத்தினையும் தனித்தனியான ஒரு பதிவுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் ஏற்படும். அதை மட்டும் இல்லாம இதை முறைப்படி நீங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது மூலமாக சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை உங்களால உணர முடியும். காயகற்பம் பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதற்கான பதிலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.